ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். இன்னைக்கு நாம பிரேக்ஃபாஸ்ட் காம்போ தான் செய்ய போறோம். அதாவது வெண்பொங்கலும் அதை தொட்டுக்கிறதுக்காக தேங்காய் சட்னியும் செய்ய போறோம். இது ரொம்பவே சுவையா இருக்கும். இப்ப வாங்க அந்த பிரேக்ஃபாஸ்ட் காம்போ ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு தேவையான அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதாவது 350 கிராம் பச்சரிசி எடுத்தோம்னா 150 கிராம் பாசிப்பருப்பு எடுத்தா கரெக்டா இருக்கும். இதை ஒரு 2-3 முறை நல்லா கழுவிக்கோங்க. நல்ல தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்ப தேவையான அளவுக்கு பாத்திரத்துல தண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். அதாவது நம்ம சாதம் வடிக்கும் போது எந்த அளவுக்கு தண்ணி பயன்படுத்துவோமோ அதே மாதிரி நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்ப தண்ணி நல்லா சூடேறவும் நம்ம இந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கிடலாம். நீங்க பாசிப்பருப்பை ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த தண்ணி சூடேற வரை நீங்க அதை நல்லா கழனி பிணைஞ்சிட்டு நீங்க ஊற வச்சீங்கன்னா போதும். அதே மாதிரி தான் அரிசியும் இந்த பருப்பு போட்டதுக்கு அப்புறமா நீங்க கழனி பிணைஞ்சிட்டு ஊற வச்சீங்கன்னா போதும். இப்ப நல்லா ஒரு அட்டை கலந்து விட்டுக்கோங்க. இப்ப இதுல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம வேக வைக்கணும். மூடி போடும் போச்சுல நீங்க கரண்டி போடாம வச்சீங்க அப்படின்னா ரொம்ப பொங்கி வரும். அந்த இடத்தெல்லாம் நம்மளுக்கு நாஸ்தி ஆக்குறதுனால வேலைப்பாடு கூட கொஞ்சம் ஆயிரும். அதனால இது மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு மூடி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா இந்த அளவுக்கு நல்லா முறை பொங்கி வரும். இப்போ அந்த சமயத்துல தீயை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம குக்கர்ல வேக வச்சோம் அப்படின்னா ஒரு 2 விசில்லே இந்த பூ மாதிரி இந்த பருப்பு மலர்ந்து வந்துடும். ஆனா பாத்திரத்துல வேக வைக்கும் போச்சுல கூட ஒரு 10 நிமிஷம் ஆகதான் செய்யும். ஆனாலும் இதை நல்லா நீங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதாவது இந்த பாசிப்பருப்பு முதல்ல நம்ம போட்டதுக்கும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்லா பூவா மசிஞ்சு வெந்து வந்திருக்கும். நீங்க அந்த பருப்பை எடுத்து மசிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதே சமயத்துல ரொம்ப கூழ் மாதிரி மசிச்சு வச்சிடாதீங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு பதத்துல வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த சமயத்துல நம்ம பச்சரிசியை நம்ம சேர்த்துக்கிடலாம். நான் வந்து பருப்பு போட்டதுக்கு அப்புறம் தான் நான் பச்சரிசியை நல்லா ஒரு 2 முறை கழுவிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சிருந்தேன். இதையுமே நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்கிறது கிடையாது. இந்த டைம்லயே அது ஊறினாலே நம்மளுக்கு கரெக்டா தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முதல்ல நம்ம உப்பு போட வேண்டாம். அதுக்கப்புறமா அதாவது கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த பருப்பு அந்த அரிசி எல்லாம் சேர்த்து நல்லா கொதி வந்துரும் பாருங்க. இப்ப தீய கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கிடலாம். நீங்க தூள் உப்பு போடுறதா இருந்தா நம்ம சாதம் நல்லா குழைவா வெந்ததுக்கு அப்புறம் கூட போட்டுட்டு அந்த சாதத்தை மசிச்சு விடுவோம் பாருங்க. அந்த சமயத்துல கூட நம்ம சேர்க்கிறதா இருந்தா சேர்த்துக்கிடலாம். இப்போ இன்னும் ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். இது நல்லா குழைவா வெந்து வந்திருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா சுகர் நிறையவே இருக்கிறதுனால இதெல்லாம் பொங்கல் சாப்பிடவே பயப்படுவாங்க. நீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணி வச்சு அந்த தண்ணியை நீங்க வடிச்சு விட்டுருங்க. அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்லா குழைவா வெந்ததுக்கு அப்புறம் வடிச்சு விட்டதுக்கு அப்புறமா நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு கரெக்டான அளவுல இருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் நான் குக் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா இந்த அளவுக்கு எனக்கு பதத்துல கிடைச்சிருக்கு. இப்போ நான் தண்ணி வடிகட்டெல்லாம் செய்யல. இப்போ இதை நான் கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு அருமையான தாளிப்பு ஒன்று கொடுக்க போறோம். அதுக்காக ஒரு கடாயை அடுப்புல வச்சுக்கோங்க. இப்ப பாதி அளவுக்கு நெய் சேர்த்திருக்கிறேன். பாதி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்க நெய் மட்டும் சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அது கட்டி ஆயிரும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பண்ணும் போச்சுல நேரம் ஆனாலும் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் அந்த பொங்கல். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுடைய ஃபிளேவர் வந்து ரொம்பவே அவசியம் பொங்கலுக்கு. ஆனா தீ அதிகமா வைக்காதீங்க. மீடியம் ஃபிளேமுக்கு கம்மியா வச்சு நான் போடுற பொருட்கள் எல்லாத்தையும் நீங்க வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பெல்லாம் ரொம்ப டார்க் கலர் ஆகிறதண்டிக்கும் ஆக்கிராதீங்க. இப்ப கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த இஞ்செல்லாம் நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. அதனுடைய ஃபிளேவர்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த பெருங்காயத்தூளையும் மிஸ் பண்ணாம சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பொங்கல்ல சேர்த்துடலாம். இப்ப சேர்த்தாச்சு. இதை நல்லா ஒரட்ட கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு உடனே நீங்க சர்வ் பண்ண வேண்டாம். ஆனா பொங்கலை பொறுத்த வரைக்கும் சூடா சாப்பிட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும். தாளிச்சு கொட்டினதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. அப்பதான் அதனுடைய ஃபிளேவர் எல்லாமே நம்மளுக்கு நல்லா இறங்கி வரும். மிளகுனுடைய ஃபிளேவரா இருக்கட்டும், இஞ்சினுடைய ஃபிளேவரா இருக்கட்டும், நம்மளுக்கு இறங்கி அதுல பிடிச்சு வரும் போச்சுல தான் சாப்பிடும் போச்சுல அதனுடைய மனம் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்ப பாருங்க ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இது வந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்தா கூட நம்மளுக்கு கெட்டியாகலாம் செய்யாது. ரொம்பவே பெர்ஃபெக்டான முறையில நம்மளுக்கு இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு அருமையான தேங்காய் சட்னி செஞ்சிடலாம்.
இப்போ மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு தேங்காய் நறுக்கி போட்டுக்கோங்க. அந்த பின்னாடி ப்ரௌன் கலர் பார்ட் இருக்கும் பாருங்க, கூடிய மட்டும் நீக்கிட்டீங்கன்னா நல்ல வெள்ளை கலரில் சட்னி இருக்கும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை சேர்த்துக்கோங்க. பொரிகடலை அதிகமாக சேர்க்க வேண்டாம், தேங்காய் தான் அதிகமாக இருக்கணும். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு இஞ்சி கண்டிப்பாக சேர்த்துக்கிடணும். அடுத்ததா 2 கொட்டை அளவுள்ள புளி சேர்த்துக்கோங்க. ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடலாம். இப்போ முதல்ல இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க தண்ணி சேர்த்துக்கிடலாம். சேர்த்து அரைச்சிக்கோங்க. எப்பவுமே சட்னியை ரொம்ப விழுதுபட அரைச்சிடக்கூடாது, லைட்டா அப்படி கொரகொரப்பா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு அதை மாத்திட்டு மிக்ஸி ஜார்லையும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அலம்பி சேர்த்துக்கோங்க. இது உங்களுக்கு கெட்டியா இருக்கணுமா, கொஞ்சம் இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கணுமான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிப்புக்காக எண்ணெய் அதிகமாக வேண்டாம், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, வத்தல், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சட்னி மீது நீங்க சேர்த்துற வேண்டியதான். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மணம் மணக்கிற தேங்காய் சட்னியும் நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. பிரேக்ஃபாஸ்ட் காம்போக்கு அருமையான ரெசிபி இது. கண்டிப்பா உங்க வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.